Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா homemade cauliflower chilli தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் cauliflower வந்து மீடியம் சைஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். கடலை மாவு 5 டேபிள்ஸ்பூன், cornflower மாவு 3 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 3 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கறி மசால் தூள் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் வந்து ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை க்ளீன் பண்றதுக்கு நம்ம ஹாட் வாட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு கொதிக்க விடலாம். கொதிக்கிற டைம்ல நம்ம வந்து காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் பூச்சி அழுக்கெல்லாம் இருக்குல அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் சுத்தமா. இந்த மாதிரி பேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அது மேல் இருக்க அந்த கருப்பு இதெல்லாம் வந்து கத்தியில வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க ஃபைனலா நமக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். பாருங்க இந்த சைஸ்ல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து சாஃப்ட்டாவும் நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் காலிஃப்ளவர். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க லைட்டா கொதிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நம்ம காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே விட்டுறலாம். நல்லா சாஃப்ட் ஆயிரும் காலிஃப்ளவர். கிருமி நாசினிக்காக தான் மஞ்சள் தூள் போட்டுருக்கோம். இப்போ பாருங்க 10 நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம ஒரு வடிதால்ல வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. தண்ணி இல்லாம வடிகட்டிக்கலாம். இப்போ காலிஃப்ளவருக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசால் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து தேவைப்பட்டீங்கன்னா ஃபுட் கலர் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படினா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேட்டரை. இப்ப பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருந்து இருக்கணும் பேட்டர். அப்பதான் நல்லா இருக்கும். காலிஃப்ளவரோட ஒட்டும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கிறது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா அந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஊறணும்னு அவசியம் இல்லை. உடனே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க இப்போ அடுப்பு பத்த வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிற டைமில் வந்து பேட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வடிதால் கரண்டி எல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஒவ்வொரு பேட்சாக வந்து காலிஃப்ளவரை ஆட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃபைனலாக நமக்கு காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக நம்ம வந்து வடிதாலில் வந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இது வேகட்டும். பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் பேட்சும் எடுத்தாச்சு. கார்னிஷ்காக வந்து கருவேப்பிலை வந்து பொரிச்சு எடுத்துக்கிறோம். ஃபைனலாக நமக்கு காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி ஆயிருச்சு. கருவேப்பிலை மேலே தூவிக்கலாம். கார்னிஷ்காக ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் இன் செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.